தன் சொந்த சகோதரர்களால் நிராகரிக்கப்பட்டான் யெப்தா. வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட அந்த நாள் அவன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. தனிமையின் இருளில் ஒரு போர்வீரனாக உருவானான் யெப்தா. மனிதர்கள் தள்ளினாலும் தேவன் அவனை தயார் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் இஸ்ரவேலின் மூப்பர்கள் அவனை தேடி வந்தார்கள். எங்களை காப்பாற்று என்று கேட்டார்கள். போருக்கு முன் யெப்தா தேவனை நோக்கி ஒரு நேர்த்திக்கடன் செய்தான். ஆனால் அந்த வார்த்தையின் விலை அவனுக்கே தெரியவில்லை. கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். யெப்தா எதிரிகளை வென்றான். இஸ்ரவேல் மகிழ்ச்சியில் காத்திருந்தது. ஜெயத்தின் மகிழ்ச்சியுடன் அவன் வீட்டிற்கு திரும்பினான். ஆனால் அங்கே அவனை காத்திருந்தது ஒரு துயரம். அவனை வரவேற்க முதலில் வெளியே வந்தது அவன் ஒரே மகள். யெப்தாவின் இதயம் உடைந்தது. தன் வாயால் சொன்ன வார்த்தை இன்று அவனை கண்ணீரில் மூழ்கடித்தது. அவள் பயப்படவில்லை. தேவனுக்காக தன் வாழ்க்கையையே ஒப்புக் கொடுத்தாள். அந்த நிமிடம் வரலாற்றில் அழியாமல் நிற்கிறது. என் தேவா, உமக்காக நான் செல்கிறேன். என்னை தடுக்க வேண்டாம். மகளே, இதை நான் எப்படி செய்வேன்? யோசிக்காமல் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தின் வாழ்வை மாற்றியது. ஆனால் தேவன் இன்னும் மனிதர்களின் கதைகளில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்.